பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருதாணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மருதாணியும் மருதாணியோட பயன்களை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய இந்தியாவின் உடற்கலையில் ஒரு வடிவமே மருதாணி. காய்ந்த மருதாணி இலைகள் மூலம் ஆக்கப்பட்ட பசையினால் மருதாணியின் அலங்கார வடிவங்கள் மனித உடலில் வரையப்பட்டன. பண்டைய காலத்திலிருந்தே இந்தியா துணைக்கண்டம், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பெண்களிடம் பிரசித்தி பெற்ற உடற்கலையே மருதாணி எனப்படுகின்றது. மெஹந்திகா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து மெஹந்தி என்ற சொல் பெறப்பட்டது. மெஹந்தி மற்றும் மஞ்சள் தூளின் பயன்பாடு பற்றி முன்னைய இந்து மத வேத சடங்கு புத்தகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பெண்களின் உள்ளங்கையிலே மருதாணி போடப்பட்டாலும் சில வேளைகளில் ஆண்களும் பயன்படுத்தினர். காலப்போக்கில் பொதுவாக ஆண்களும் பயன்படுத்தும் பொருளாக மருதாணி மாறியது. ஹல்தி போன்று மருதாணியும் வேத சடங்குகளுள் ஒன்றாகும். இது உள் மற்றும் வெளி சூரியனை பிரதிநிதிப்படுத்துவதாகவும் குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது. வேத சடங்குகள் உள் ஒளி விழிப்பு எனும் கருத்தை மையமாக கொண்டுள்ளன. மருதாணி அலங்காரத்தில் பல வேறுபாடுகள் மற்றும் வகைகள் உள்ளன. இவற்றுள் பிரதானமாக அரேபிய மருதாணி வடிவம், இந்திய மருதாணி வடிவம் மற்றும் பாகிஸ்தானிய மருதாணி வடிவம் போன்றவை குறிப்பிடலாம். பெண்கள் தமது கைகள் மற்றும் கால்களுக்கு பல்வேறு விதமான மருதாணி அலங்கார வடிவங்களை இடுவார்கள். நிறமூட்டியாக பயன்படும் மருதாணியின் தோற்றத்திலும் பயன்பாட்டிலும் முரண்பாடுகள் காணப்பட்டாலும் எகிப்திய மம்மிகள் முடி மற்றும் நகங்கள் செங்கப்பிள்ள நிறமாக மருதாணி நிற சாயலில் காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் உடலில் மருதாணி இடப்பட்டது என்பதற்கான தெளிவான ஆதாரமாகும். கிபி 700 இன்று வரை கை கால்களை அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மருதாணி தாவரம் எகிப்தில் தோன்றி இந்தியாவிற்கு தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட்டதாக தாவரவியலாளர்களால் நம்பப்படுகிறது. வரலாற்று ரீதியாக மருதாணி மருத்துவ நோக்கங்களுக்காகவும், தலைமுடி, தோல் மற்றும் துணிகளுக்கு சாயமூட்டுவதற்காகவும், குதிரையின் பிடரி முடி மற்றும் விலங்குகளின் மென்மை முடிக்கு நிறமூட்டுவதாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மருதாணி என்பது தோலினை அலங்கப்படுத்துவதற்காக உபயோகிக்கின்ற ஒரு தற்காலிகமாக வடிவமாகும். பிரதானமாக இது இந்தியாவின் துணைக்கண்டத்தில் நடைமுறையில் உள்ளது. இது இந்திய சினிமா மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறை என்பவற்றில் மேற்கில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. நோபல், பங்களாதேஷ் மற்றும் மாலைத்தீவுகளில் உள்ள மக்கள் கூட மருதாணியை பயன்படுத்துகின்றார்கள். 1990களிற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மேற்குலகில் மருதாணி அலங்காரங்கள் நவநாகரிகமான ஒன்றாக மாறியிருந்தது. அவர்கள் இதனை என்னா ஸ்டாட்டூஸ் என அழைத்தனர். இந்தியர்களில் பாரம்பரியமான மருதாணியானது இந்து திருமண வைபவங்களின் போதும் திருவிழாக்களின் போதும் வழமையாகவே உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஹிந்து திருமணங்கள், பூரணை தினங்கள் மற்றும் தீபாவளி போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்துக்களினுடைய திருவிழாக்களில் அதிகமான பெண்கள் தங்களுடைய கைகள், பாதங்கள் மற்றும் சில வேளைகளில் தங்களின் தோள்பட்டையிலும் மருதாணியை உபயோகிக்கின்றார்கள். ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் இம்மருதாணியை தங்களது புஜங்கள், கால்கள், கழுத்தில் இருந்து தண்டெலும்பின் கீழ்ப்பகுதி மற்றும் மார்பு பகுதியில் உபயோகிக்கின்றன. பெண்களுக்கு மருதாணி அலங்காரம் வழமையாக கையின் உட்புறம், வெளிப்புறங்களில் ஈடுபடுகின்றது. வெண்மையான பெண்களுக்கு மருதாணி அலங்காரம் மிகவும் தெளிவாக இருக்கும். இயற்கையிலே மருதாணியில் மெலனின் அளவு குறைவாக இருக்கின்றது. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற சில முஸ்லிம்களும் இஸ்லாமிய பெருநாளில் மருதாணி அலங்காரம் போடப்படுகின்றார்கள். இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் மருதாணி இலைகளுடன் எண்ணெய் சேர்த்து அம்மியில் அரைத்து பயன்படுத்துவர். ஆனால் இது தொழில் முறை சார்ந்து தயாரிக்கப்படும் ஹென்னா மருதாணியைப் போல் நவநாகரிகமாய் மிகுதியான தெளிந்த வாரணத்தினுடைய தன்மையை அடைவதில்லை. ஹென்னா பச்சை குத்துதல் என்ற பதமானது உருவவியல் சார்ந்தது. ஏனெனில் உண்மையில் முறையான பச்சை குத்துதல்கள் தோலினுடைய உட்புறத்தில் அறுவை சிகிச்சை மூலம் உட்செலுத்தப்பட்டு போடப்படுவதால் அவை நிரந்தரமானவை. அல்டா, அலட்டா அல்லது மஹூர் போன்ற சிவப்பு நிற சாயமானது பொதுவாக ஹென்னாவிற்கு பயன்படுத்தப்பட்டு குறிப்பாக இந்தியாவின் சில பிரத்யேகங்களில் இவை மணப்பெண்ணின் பாதங்களை அலங்காரப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக வங்காளத்தை குறிப்பிடலாம். மருதாணி ஒரு மருத்துவ மூலிகை பயன்பாடுடைய சிறு மரம் அல்லது புதர் ஆகும். இதற்கு அளவனம், மருதாணி, மருதோன்றி ஆகிய பெயர்கள் உண்டு. அழகை வழங்குவதால் ஐவனம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. குளிர்ச்சியை கொடுப்பதும் இது ஐவனம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம். பாதங்களுக்கு பயன்படுவதால் சரணம் என்ற பெயரும் உள்ளது. இத்தாவரம் ஒரு சிறு மர வகையினை சார்ந்தது. இருப்பினும் 5 அல்லது 6 அடி உயரம் வரை வளரும் இயல்புடையது. இச்செடியின் இலைகள் புதர் போல அடர்ந்து காணப்படும்.
இதன் இலைகள் நீளத்தில் ஏறத்தாழ 1 அங்குல அளவுக்குள் இருக்கும். அகலத்தில் அரை அங்குல அளவு இருக்கும். இலை அம்பு வடிவமானது. எனவே இலை நுனிக்கூறாக இருக்கும். இலையின் நிறம் வெளிர் பச்சையாகவும் முதிர் இலை சற்று அடர் பச்சையாகவும் இருக்கும். இதன் மணமுடைய மலர்கள் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும். மருதாணியின் பயன்கள். இதன் இலை கூழ்மம் கடைகளில் கிடைக்கிறது. அதன் மூலம் வேண்டியவாறு வண்ணமிடலாம். பாரம்பரிய முறையில் இதன் இலைகளை கெட்டியாக அரைத்து கைகளில் இடுவர். சித்த மருத்துவப்படி பித்த உடம்பாக இருப்பவருக்கு கருஞ்சிவப்பு தோன்றும், மற்றவருக்கு செஞ்சிவப்பாக தோன்றும். சிவப்பு நிறம் தோன்ற காரணமான வேதிய நிறமைக்கு ஆன்தோசாயானின் என்று பெயர். நகசுத்தி எனப்படும் நோய் விரல்களில் வராமல் தடுக்கும் தன்மையுடையது. இளநரை மாற, கண்கள் குளிர்ச்சி பெற, நல்ல தூக்கம் வர இவ்விலைகளை அரைத்து தலையில் தேய்ப்பர். இது தவிர பெண்கள் தங்கள் கைகளிலும் கான்களிலும் மருதோன்றி கூழ்மத்தை கொண்டு அழகு செய்கின்றன. குளிர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை. மருதாணியில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் தன்மை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீக்கத்தை கட்டுப்படுத்த அதனை அலர்ச்சி நீங்கி பொருளாகவும் பயன்படுத்தலாம். இதன் இலைகளை பேஸ்டாக மாற்றி வீங்கிய பகுதியில் தடவி அது காயும் வரை அப்படியே விட்டுவிடுங்கள். பின் அதனை கழுவிடுங்கள். வீக்கம் முதுவாக வற்ற ஆரம்பிக்கும். பேஸ்ட் வடிவில் இருக்கும் மருதாணி இலைகளை உடல் சூட்டை தணிக்கவும் பயன்படுத்தலாம். இரவு தூங்கும்போது மருதாணி பேஸ்டை பாதத்தில் தடவினால் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். தலைமுடி காப்பான். அனைத்து வகை தலைமுடி பிரச்சனைகளுக்கும் பவுடர் அல்லது பேஸ்ட் வடிவில் உள்ள மருதாணி இலைகளை பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை இந்த பேஸ்டை உங்கள் தலையில் தடவினால் பொடுகு குறைந்து தலைமுடியை மென்மையாக்கி பளபளப்பை உண்டாக்கும். மேலும் நரைமுடியை மறைப்பதற்காகவும் அதனை பயன்படுத்தலாம். மருதாணி இலைகள் உங்கள் முடிகளை சரி செய்து மீண்டும் பொலிவை பெறச் செய்யும். தீக்காயம். தீக்காயங்களுக்கு மருதாணி இலைகள் பெரிதும் உதவி புரியும். ஏற்கனவே சொன்னதைப் போல மருதாணியில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் தன்மை உள்ளது. அதனால் மருதாணி இலைகளை தீக்காயம் ஏற்பட்டுள்ள இடத்தில் தடவினால் வலி வெகுவாக குறையும். அதனால் தீக்காயங்களுக்கு மருதாணி இலைகளை மருந்தாக பயன்படுத்தலாம். வலி நிவாரணி. குளிர்ச்சி ஏற்படுத்தும் தன்மையுள்ள மருதாணியை தலைவலி அல்லது நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம். மருதாணி இலைகள் அல்லது அதன் பவுடர் அல்லது பேஸ்டை நெத்தியில் தடவினால் தீவிரமான தலைவலியாக இருந்தாலும் கூட குறைந்துவிடும். அதனை சீராக பயன்படுத்தினால் மைக்ரைன் பிரச்சனைக்கும் நிவாரணியாக விளங்கும். ஆஸ்பிரின் மாத்திரைக்கு சிறந்த மாற்றாக விளங்குகிறது மருதாணி. கல்லீரல் பாதுகாப்பு. மஞ்சள் காமாலை போன்ற கல்லீரல் பிரச்சனைகளை குணப்படுத்தும் குணங்களை கொண்டுள்ளது மருதாணி. மஞ்சள் காமாலை என்பது ஆபத்தான காய்ச்சலாகும். சில நேரம் அதற்கான சிகிச்சையும் சிக்கலாகிவிடும். அதனால் மஞ்சள் காமாலையை குணப்படுத்த நல்ல ஆயுர்வேத மருந்தாக மருதாணியை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. காசநோய் எதிர்ப்பான். டிபி என்று அழைக்கப்படும் காசநோயை குணப்படுத்த மருதாணி பெரிதும் உதவுகிறது. காசநோய்க்கு எதிராக மருதாணி இலைகள், பவுடர் மற்றும் பேஸ்ட் செயல்படும். இருப்பினும் மருத்துவரை சந்தித்த பின்னரே அதனை பயன்படுத்த வேண்டும். தலைவலி. தலை என்பது உடலின் பிரதானமான உறுப்பு. தலையில் எந்த வகை பாதிப்பு ஏற்பட்டாலும் அது நம்மை வேறு எதிலும் கவனம் கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு செல்கிறது. சிலரும் ஜுரம் போன்றவற்றால் தலைவலி ஏற்படுகிறது. மைக்ரோயன் எனப்படும் ஒற்றை தலைவலியும் உண்டாகிறது. மருதாணி இலைகளை நன்கு அரைத்து தலைவலி ஏற்படும் போது நெற்றியில் தடவி வந்தால் எப்படிப்பட்ட தலைவலி பிரச்சனைகளும் தீரும். வயிற்றுப்போக்கு. உடல் உஷ்ணநிலை திடீரென்று அதிகரிப்பதாலும் வயிற்றிற்கு ஒவ்வாத சில வகை உணவுகளை உண்பதாலும் கிருமி நிறைந்த உணவு, நீர் போன்றவற்றை அருந்துவதாலும் சிலருக்கு தீராத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. மருதாணி இலைகளை அரைத்த பின்பு அந்த இலைகளை பிழிந்து வடிகட்டி எடுக்கப்படும் மருதாணி இலை சாற்றை தீராத வயிற்றுப்போக்கு, சீதபேதி பாதிப்பு கொண்டவர்கள் அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு நீங்கும். சரும நலம். மேலை நாடுகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி மருதாணி இலைகளை நன்கு அரைத்து அதிலிருந்து பெறப்படும் எண்ணெய் தோலில் பூசி வந்தபோது தோலில் இருக்கும் சுருக்கங்களை நீக்கி தோலில் மிருதுத்தன்மை அதிகரித்து வருவது தெரிவந்தது. மேலும் இது ஒருவருக்கு இளமை தோற்றத்தை உண்டாக்குகிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சொறி, சிரங்கு போன்ற தோலில் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் சிறந்த நிவாரணமாக மருதாணி இலை சாறு மற்றும் எண்ணெய் இருக்கிறது. தூக்கமின்மை. நரம்புகள் பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்கள் அதிகரிப்பதால் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை உண்டாகி பலவிதங்களில் அவர்களின் உடல் மன ஆற்றலை குறைக்கிறது. மருதாணி இலையில் இருந்து பெறப்பட்ட மருதாணி எண்ணெயை தலைக்கு அடிக்கடி தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணத்தை தணித்து நரம்புகளை குளிர்ச்சியாக்கி தூக்கமின்மை பிரச்சனை நீங்குகிறது. இரத்த அழுத்தம். மருதாணி இலைகள் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை அருந்தி வருபவர்களுக்கு இரத்த அழுத்தம் சமசீரான அளவில் இருக்கச் செய்கிறது. இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த நாளங்கள் இரத்த கட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படாமல் தடுக்கும். இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் மருதாணி இலை தண்ணீரை பருகி வருவது நல்லது.
மேலும் மருதாணி இலைச்சாறு 30 மில்லி எடுத்து 90 மில்லி பாலுடன் கலந்து குடித்து வந்தால் கை கால் வலி குணமாகும். இதன் பூவை இரவில் தூங்கும்போது தலையணியின் கீழ் வைத்து தூங்கினால் நல்ல தூக்கம் வரும். மேலும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.